20,000 ரூபாய்க்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குன ஒரு போன் iQOO Z9. அந்த மொபைல் போன்ல என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்ல, யார் வாங்கினா பெஸ்டா இருக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். பாக்ஸோட டிசைன் வந்து பிளாக் கலரா கொடுத்திருக்காங்க. முன்னாடி மாடல் நேம் கூட போடல, அவங்களோட பிராண்டிங் மட்டும் தான் இருக்கு. iQOO Z அதை மட்டும் போட்டிருக்காங்க. பின்னாடியுமே ஸ்பெக்ஸ் எதுவுமே கொடுக்கல, வெறும் அந்த மொபைலுக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓபன் பண்ணா நல்லா ஸ்மூத்தா ஓபன் ஆகுது. மேலேயே மொபைல் போன் இருக்கு, அப்புறம் சில பேப்பர்ஸ், TPU கேஸ், 44 வாட் விவோ சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், கடைசியா சிம் எஜெக்டர் பின். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பார்த்தா ரொம்பவே அட்ராக்ட் பண்ற ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் பிளைனா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளைனான கலர் மாதிரி தான் தெரியுது. லைட்டா இப்படி ஷேக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே கழுகோட கழுத்துல அந்த இறகுகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்காங்க. அதோட டிசைன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்டைலாவும் இருக்கு, டிஃபரெண்டாவும் இருக்கு. இது வந்து பிரஸ்ட் கிரீன் அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபைன் ப்ளூ அப்படின்னு ப்ளூ கலர்லயும் ஒரு வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. ப்ளூவை விட இது எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருக்குது. அதுபோக பின்னாடி வந்து ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான், மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கை வச்சோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக கேப்சர் ஆகல, ரொம்ப நம்ம உத்து வைக்கும் போது அதில் லைட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டாக கொடுத்துட்டாங்க. மேலே கேமராஸ் வந்து ஒரு லைட்டாக பம்ப் கொடுத்து பிளாக் கலரில் கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே iQOO பிராண்டிங் இருக்கு. மொபைலோட வெயிட் 188 கிராம், திக்னஸ் மீஸ் 7.83 mm இருக்கு. நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்ன, இதோட ப்ராசஸர். இங்க 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இதே ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 2.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு 4nm ப்ராசஸர். இதே ப்ராசஸரை பார்த்தோம் அப்படின்னா Nothing Phone 2a ல 7200 Pro அப்படிங்கிற நேம்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. இதே ப்ராசஸரை Redmi Note 13 Pro Plusல 32,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுல 7200 Ultra அப்படின்னு நேம் வச்சு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. பட் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. இதுலமே ஹையர் எண்ட் கேம்ஸ், BGMI, COD இதெல்லாம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். மீடியம் கிராபிக்ஸ்ல ரொம்பவே ஸ்மூத்தா எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்பும் இல்லாம சூப்பரா ப்ளே பண்ணிக்க முடியுது. ரொம்ப ஹெவியா கேம் ப்ளே பண்றீங்க அப்படினாலுமே இதுல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, லிட்டில் பிட் வார்ம் தான் இருக்குது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 6,63,000 வருது. த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு த்ரோட்டில் இஷ்யூமே இதுல கிடையாது. ஆனா இந்த ப்ராசஸருக்கு LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதே இது iQOO Z5 கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா LPDDR5 UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து இத்தனை வெர்ஷன் வந்துருச்சு, பட் இன்னுமே அப்கிரேட் ஆகல, அதை விட டவுன் கிரேட் தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா LPDDR5 ஓட UFS 3.1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சமமாசா இருந்திருக்கும். பட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நீங்க மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஹெவியான கேமிங் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி. பட் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸரா இருந்தாலுமே இதுல 8 5G பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. 5G ரெடி மொபைல் தான், பட் இன்னும் அதிகமான பேண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். அப்படிங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான். SD கார்டுலாம் போட முடியாது. ஒரு சிம், ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். அப்படிங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த ஒரு நல்ல டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh ரேட்டோட வருது. அதுபோக இதோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மூணு சைடுமே கொஞ்சம் ஈவனா இருக்கிற மாதிரி தெரியுது. பாட்டம்ல மட்டும் சின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. பட் இதே பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய போக்கோ மொபைல கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் தெரியாது. அதுபோக இந்த டிஸ்ப்ளேவோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 394 ppi கொடுத்திருக்காங்க. நல்ல ஷார்ப்பா டீடைலா நம்மளால வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியுது. அதுபோக வைட் வைட் L1 சப்போர்ட் இருக்கு, HDR10+ சப்போர்ட்டும் இருக்கறனால வீடியோஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது. இன்டோர்ல பாக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு, டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. அவுட்டோர்ல பாக்கும்போதுமே நல்லா இருக்குது. டைரக்ட் சன்லைட்ல பார்த்தாலுமே நல்ல பிரைட்டா இருக்கு. அதுக்காகவே இதுல பீக் பிரைட்னஸா 1800 nits கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட ப்ரொடக்ஷன் DT Star 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பட் பெருசா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு தெரியல. இதுக்கு பதிலா கார்னிங் ஒரு கிளாஸ் 5 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். அதே மாதிரி விஷுவல் என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கலர்ஸ் இதெல்லாம் பெட்டரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது எந்த ஆப்லாம் தேவை அப்படிங்கறத நீங்க ஆன் பண்ணிக்க முடியும். இப்படி ஆன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது விஷுவல் வந்து பெட்டரா இருக்கும். மூவிஸ் பார்க்கும்போது இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. மற்ற நேரங்களில் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்காகவே அந்த ப்ராசஸர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளவு கொடுத்தாலுமே இந்த டிஸ்ப்ளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இல்ல. அதே மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துட்டாங்க. V30 Proலே கொடுக்கல, பட் இதுல இருக்குது. இந்த சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா கீழ ஒரு 70 மேல ஒரு 30 அந்த மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்க வால்யூம் ராக்கர்ஸ் கீ வந்து ரைட் சைடுல கொடுத்திருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது 200% வால்யூம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ எல்லாருமே இதை தான் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்றாங்க. பட் நார்மலா ஃபுல் வால்யூம் வைக்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. 200 அப்படின்னு வைக்கும்போது நல்லா லவுடா இருக்கே தவிர அது கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு இனிமையா இல்ல. அதே மாதிரி இதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இல்ல, 3.5mm ஜாக்கும் கிடையாது. நோட்டிபிகேஷன் எல்இடியும் இதுல கொடுக்கல.
இது AMOLED டிஸ்ப்ளே இருந்தாலுமே இங்க அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் இதல கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 Fun Touch OS 14 மேல கொடுத்திருக்காங்க. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படினு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா நிறைய பேர் வந்து விவோ மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிடிச்சாலுமே ஒரு சிலர் வந்து அந்த சாஃப்ட்வேர்க்காகவே இத வாங்குறத தவிர்க்கறாங்க. பட் ஒரு சிலருக்கு Fun Touch OS மே பிடிச்சிருக்குது. ஆனா இது எப்பவும் போல அந்த ப்ளூடூத் இதெல்லாம் இருக்கதான் செய்து ஆட்ஸ் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வருது. பட் Fun Touch OS 14 ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு இன்னும் பெட்டரா இருக்குது, நல்லா ஸ்மூத்தா இருக்குது. UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மல்டி டாஸ்கிங் பர்சனலைசேஷன்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனாலுமே அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இதெல்லாமே இன்னுமே ரிமூவ் பண்ணல, இதுல இருக்கதான் செய்யுது. மத்தபடி இதுல ஹாப்டிக் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 Wi-Fi 6 IP54 இதெல்லாமே இருக்கு. பட் NFC இந்த மொபைல்ல இல்ல. மொபைல் வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படினா 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படினா காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படினா உங்களுக்கு நைட் வரைக்கும் வரும். இல்ல கொஞ்சம் லைட் யூசரா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் தாங்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை ஓகே. கேமராலமே பிராண்ட் பெருசா ஹைலைட் பண்ற விஷயம் இங்க 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. அது Sony IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சென்சாரை ஃபர்ஸ்ட் டைமா இவ்ளோ கம்மியான பிரைஸ்க்கு மேல நாங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க பெருசா ஹைலைட் பண்றாங்க. அப்படிங்க செகண்டரி சென்சார் அப்படினு பார்த்தா இங்க 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது கூடவே சேர்த்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இவ்ளோ பிரைஸ் போட்டு வாங்குறவங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஏன் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியல. பட் விவோ iQOO மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படினா நிறைய மாடல்ஸ்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வர்றதே கிடையாது. இது போக இதுக்கு OIS EAS ரெண்டு சப்போர்ட்மே இருக்கு. 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாமே அப்படியே நேச்சுரலா நம்ம எப்படி பார்க்கறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுது. ஃபோக்கஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட் எதுவுமே ஓகேவா இருக்கு. சேச்சுரேஷனுமே ஓரளவு கண்ட்ரோலா இருக்குது. அப்படியே இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல போட்டோஸ் எடுக்கணும் அப்படினா iQOO Z7 ஓட இதுல கொஞ்சம் லோ லைட் போட்டோஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே நாய்ஸ்லாம் இருக்குது. பட் ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுக்கணும் அப்படினா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட் இதெல்லாமே பெரும்பாலும் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் அது வந்து நல்லா இல்ல. அதுவுமே அந்த பிளரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும்போது பார்க்கிறதுக்கு போட்டோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது போக பேக்ரவுண்ட பிளர் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. அதுலயுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் தேவை அப்படிங்கறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட அவுட்புட்மே ஓரளவு பெட்டரா இருக்குது. பட் மேக்ஸிமமா 1080 24 fps ல தான் நம்மளால இதுல வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது போக இந்த செக்மெண்ட்மே சூப்பர் மூன் இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இது பெட்டரா ஒர்க் ஆகல. சும்மா போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வரும்போது 16 மெகாபிக்சல்ல பஞ்ச் கோலாவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா விவோ தான் நிறைய மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படினா வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல்ல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கேட்டா நாங்க பெரிய கேமராவை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுல பஞ்ச் கோலா கொண்டு வந்தது நல்ல விஷயம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தாலுமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருக்கு. டீடைல் வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. அதே மாதிரி இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படினா போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. புவர் லைட்டிங்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அப்படியே போர்ட்ரைட் ஷாட்டை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து அந்த எட்ஜ் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, டிஃபால்ட்டா அந்த பொக்கே எஃபெக்ட் வந்து ஆஃப்ல இருக்குது. அது நமக்கு தேவையான அளவு அந்த பிளர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது செல்ஃபிலுமே பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி சூப்பரா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. சாம்பிள் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது போக செல்ஃபிலுமே பேக்ரவுண்ட பிளர் பண்ணி எடுக்கிற அந்த வீடியோ ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பிளர் தேவை அப்படிங்கறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதோட அவுட்புட்மே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல வீடியோஸ் எடுக்கும்போது பெட்டரா இருக்குது. சோ ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இன்னுமே அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருந்தாங்க அப்படினா மாஸா இருந்திருக்கும். பட் அதை இதுல கட் பண்ணிட்டாங்க. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128 8+256. 8+128 ஓட பிரைஸ் வந்து 20000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 8+256 வந்து 22000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுபோக இனிஷியல் செல்லிங் ஆஃபரா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 18000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். 18000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க. லைட் வெயிட்டாவும் இருக்கு. டிஸ்ப்ளே வந்து சூப்பரா இருக்குது. அதுபோக பெர்ஃபார்மன்ஸ்மே தேவையான அளவு கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம செக் பண்ண வரைக்கும் பெஸ்டா தான் இருக்கு. சாஃப்ட்வேர் ஓகே லேட்டஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு உங்களுக்கு ஓகேவா இருந்தா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பட் பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கவர் பண்ணியிருந்திருக்கலாம்.